20 குழந்தைங்க அவங்க வீட்ல. ஒவ்வொருவரினுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுதும், அந்த பெரியவர்கள் அவர்களுக்காக அந்த நோட் புத்தகத்தில வாழ்த்துச் செய்தி எழுதுவார்கள். ரவீந்திரநாத் தாகூரினுடைய ஒவ்வொரு பிறந்த நாளின் பொழுதும் எல்லோரும் வாழ்த்துச் செய்தி என்ன தெரியுமா எழுதுவாங்க? இவன் மட்டும் நம்ம வீட்ல வந்து ஏன் வினோதமா வந்து பொறந்தான்னே தெரியல. எல்லாம் எப்படி இருக்கு? ஒண்ணு இன்ஜினியர் ஆயிடுச்சு, ஒண்ணு டாக்டர் ஆயிடுச்சு, ஒண்ணு வக்கீல் ஆயிடுச்சு. பெரிய குடும்பம் அவர்களுடையது. இது மட்டும் ஏன் இப்படி எங்கேயாவது இப்படியே பார்த்துன்னு எதையாவது கிறுக்குது? கீதாஞ்சலி எழுதி நோபல் பரிசு பெற்றவரு. அவனுடைய பெருமையை அவ வீட்ல இருக்கவங்களே தெரியல. இது மட்டும் நம்ம வீட்ல வந்து வினோதமா நம்ம வீட்ல இவன் மட்டும் என்ன ஆகப் போறானோ தெரியல. எல்லாம் கவலையோடு எழுதினார்கள். அந்த பெருமையா எழுதினவங்க யாருன்னே இன்னைக்கு நமக்கு தெரியாது. இவங்கலாம் பெரிய சாதனையாளர்கள். இன்ஜினியர், டாக்டர், வக்கீலு அப்படின்னு பெரிய, பெரிய, பெரிய பதவியில இருந்தாங்களே, இவன் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அவங்க பெரிய ஆளுங்க யாருமே தெரியாது இப்ப நமக்கு. ஆனால் ரவீந்திரநாத் தாகூரின் பெயர் என்றும் இருக்கும். குழந்தைங்க கூட ஏதாவது இருந்தா ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. இறைவன் ஏதோ வேறு ஒரு காரியங்கள் நமக்காக வச்சிருக்கார்.